பரம்பரையாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை கேட்டுக்கிட்டு வராங்க, படித்து கொண்டு வராங்க. அதுவும் எவ்வாறாக அப்படின்னு சொன்னால் செவி வழியாக மட்டும்தான் இந்த பாடல்கள் பாடப்பட்டுக்கிட்டு வருது, ஏட்டு வழியாக இல்லை. கிட்டத்தட்ட 1980 90களில் வந்து பார்த்தீங்கன்னா மலையகம் அது சம்பந்தமாக, அதே மாதிரி அன்றாபுரம் பக்கம் ஒரு சில பிரதேசங்கள், வடகிழக்கு, பெரும்பாலும் வடகிழக்கு கூடுதலாக இருந்துச்சு. என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுப்புற பாடல்களை ஏடுகளில் எழுதி அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அச்சிட்டு, ஏன்னா அச்சு பிரதிகள் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, அச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் போயிட்டு அவர்களுடைய நாட்டுப்புற பாடல்களை பாடி பணம் சம்பாதிக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது, இப்படியாக சிலர் இருந்திருக்கிறாங்க, இப்படியாகவும் வளர்ந்துருக்கு. அப்போ நாட்டார் பாடல்கள் கிராமிய மக்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு அம்சங்களை எடுத்து எம்புகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய பாடல், நாங்கள் என்னென்ன பாடல் பார்க்க இருக்கிறோம், என்னென்ன பாடல் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா பிள்ளைகள்? ஒரு ஆள் நாட்டார் பாடல்கள்ல ஏற்பாடல். ஓகே, அடுத்து ஓகே, அடுத்து மீனர் பாடல், அடுத்து காதல் பாடல். ஓகே, காதல் பாடல். அப்படி 4 பாடல்களை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் இந்த கிளாஸில். ஸோ இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் பிள்ளைகள். மந்தில் ஒருக்கா இல்லாட்டி 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா நான் வந்து தான் ஃப்ரீ கிளாஸ் போடுவேன். மற்றபடி உங்களுக்கு பெய்ட் கிளாஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஹெட் ஆகிறவங்க நீங்கள் ஹெட் ஆகிக்கலாம். ஸோ குரூப் இருக்குது, உங்களுக்கு ஹெட் ஆகிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த ஏற்பாடல்கள் எங்கே படிக்கிறாங்கன்னா, வயல்களிலே ஏற்பூட்டி உழுகின்ற மாடுகள் பெருக வேண்டும் என்றும், உழவு தொழில் சிறக்க வேண்டும் என்றும், மழைவளம் மிக வேண்டும் என்றும், உலகம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருவி வெட்டுகின்ற பொழுது அல்லது ஏர் உழுகின்ற பொழுது சில பாடல்கள் படிப்பாங்க. அப்போ 2 சந்தர்ப்பம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 2 பாடல்கள். ஒன்று ஏற்பாடல். ஏற்பாடல் அப்படின்னா ஒன்று ஏற்பூட்டி உழுகின்ற பொழுது, ஏன்னா இது அருவி வெட்டுகின்ற பொழுது, இங்கே ஏற்பூட்டி அப்படியான ஒரு ஃபோட்டோ கீழே போட்டிருக்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த ஏற்பூட்டி உழுகின்ற பொழுது எங்களுக்கு என்னென்னலாம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? சாரி. ஓகே, இப்போ பார்க்கலாம். பிள்ளைகள் சொல்லிடுங்க, ஸ்க்ரீன் எதுவும் விளங்கலைண்டா சொல்லிடுங்க. நான் நினைக்கிறேன் ஷேராக்க மறந்துட்டேனா இல்லாடி. ஓகே, இப்போ ஓகே. அப்போ இப்படியாக ஏற்பூட்டி உழுகின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடலை தான் நாங்கள் இந்த ஏற்பாடல் என்று சொல்கிறோம். ஸோ இவ்வாறாக நாங்கள் இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாடலை யாராவது வாசிங்க. ஸோ இதெல்லாம் இல்லை பிள்ளைகள், இந்த யூ எல்லாமே எங்களுக்கு இல்லை, இதெல்லாமே வியப்புக்குறி வந்த இடமெல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த பாடலை ஒரு ஆள் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? யாராவது ஒரு ஆள்? யார் வாசிக்கிறா? யாருக்காவது ஒரு சான்ஸ் இருக்கு, வாசிக்கிறீங்களா? பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பாட்பானை பொங்க வேண்டும் தம்பிரானே, மேலி பெருக வேண்டும் தம்பிரானே, மேதினியோர் வாழ வேண்டும் தம்பினாரே, நாடு தலைக்க வேண்டும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே, தலைக்க வேண்டும் தம்பிரானே, எல்லாரும் வாழ வேண்டும் தம்பிரானே. தேங்க்யூ. ஸோ இதில் முதலாவது நாங்கள் சந்திப்பிரிக்கிறதுக்கு பழகணும். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது ஏற்பூட்டி உழுகிறாங்க. அவ்வாறு ஏற்பூட்டி விழுகின்ற பொழுது அவங்களுக்கு முதலாவது என்ன தேவைன்னா மாடுகள் அதிகமாக தேவை. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த மாடுகள் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். என்னென்னா உழுகிறப்ப நிறைய மாடுகளை போட்டு விழுகணும். ஆகவே பட்டி அதிகமாக இருக்கணும். பட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலை, மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு கூடார பகுதியை தான் நாங்கள் பட்டி என்று சொல்லுவோம். இது பட்டி மாதிரி இல்லை, பட் ஒரு மாடுகள் இருக்கிறத மட்டும் நான் இங்கே காட்டியிருக்கேன். பட்டிங்கிறது மாடுகளை அழைத்து வைக்கக்கூடிய இடம் என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், ஒரு சிலர் பார்த்துருக்கலாம்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் நாங்கள் பட்டின்னு சொல்லுவோம். அந்த பட்டி பெருக வேணும்னா எங்களுக்கு பட்டிகளிலே மாடுகள் அதிகமாக எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தம்பிரானே என்று சொல்கிறது யாரை சொல்கிறாங்க பிள்ளைகள்? தம்பிரானேங்கிறது சொல்கிறது யாரை? சிவபெருமான். சிவன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் சிவபெருமான் தெரியுமா? சிவன் தெரியுமா? நிறைய முஸ்லீம் பிள்ளைகள் இருப்பீங்க. ஓகே, நான் உங்களுக்கு தெரியாது சார். ஓகே, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சிவன். ஓகேவா? இப்படி தான் இருப்பார். சடாமுடியெல்லாம் தெரித்து நாங்கள் திருக்குற்றாலக்குற வெஞ்சில கூட நாங்கள் பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இவர் தான் தம்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். இப்போ இந்த சிவனுக்கிட்ட தான் என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் தம்பிரானே தம்பிரானே தம்பிரானேன்னு சொல்லி கொஞ்சம் வேண்டி கேட்குற மாதிரி. ஏன்னா வேண்டுதல் என்ன தெரியும் தானே உங்களுக்குன்னா, கடவுள்கிட்ட கொஞ்சம் நாங்கள் வேண்டி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடவுள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்க. கடவுளே எனக்கு பட்டி பெருகணும், அதே மாதிரி எங்களோட வீட்டில் எல்லாமே நிறைய மாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற பாட்பானை பொங்க வேணும் தம்பிரானே. ஸோ பால்பானை பொங்குறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. யாருக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த பால்பானையில் பொங்குது? ஸோ என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமா இருக்கும் இங்கே? இது ஒரு பொங்கல் பானை. பால் வேணும். முதலாவது பால், அரிசி. ரைட், வெரி குட். இது ஒரு பொங்கல் பானை பிள்ளைகள். அப்போ இந்த பொங்கப்பானை நல்லா பொங்கி நல்லா சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா முதலாவது விஷயம் எங்களுக்கு பால் இருக்கணும். அப்போ பாட்பானை அப்படிங்கிறப்ப இங்கே பொங்கல் பானையை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி நாங்கள் பால் பானையும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இங்கே ரெண்டு விஷயம் தேவைப்படும். அப்போ பால் ஒன்று தேவைப்படும், இன்னொன்று அரிசி தேவைப்படும். இந்த ரெண்டுமே எங்களுக்கு பொங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மூணாவது அடியில் சொல்கிறாங்க பால் பானை பொங்கல் வேணும் அப்படின்னா, பொங்குதல் அப்படிங்கிறது ஒன்று தொழில் பெயராகவும் இருக்குது, பொங்கல் என்பது ஒரு வகை சாதமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், பொங்கல் ஒரு சிலர் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சிலர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்கிற பெயர் தொழில் பெயராகவும், பொங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லாகவும் வந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட பொங்கல் எங்களுக்கு வரணும்னா பாலும் தேவை, அரிசியும் தேவை. ஸோ எங்களுக்கு பாலும் அரிசியும் கிடைக்கணும் தம்பிரானேன்னு சொல்கிறார். ஸோ ஓகே, மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற எங்களுக்கு இது என்ன பிள்ளைகள்? இதை பார்த்துருக்கீங்களா? இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏர்கலப்பை. ஏன்னா கலப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு மூணாவது அடி ஒரு அடி கொடுத்துருப்பாங்க. நான் பாடலை பார்க்கல, நான் விளக்கப்படுத்திட்டு தான் பாடலுக்குள்ளே போவோம். மேலி என்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே மேலை அப்படின்னு ஒரு அடி பார்த்துருக்குறோம். யார் சொல்ல முடியும் மேலை அப்படிங்கிற ஒரு சொல் நாங்கள் எந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம்? வெரி குட். பாரதியார் சுயசரிதைக்குள்ள பார்த்துருக்கேன். மேலை என்ற ஒரு உயிரினம் பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேலி என்பது ஏற்கலப்பை என்று கொடுத்திருந்தாலும், ஆனால் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஏற்கலப்பையினால் உண்டாகக்கூடிய செல்வத்தை சொல்றாங்க. மேலியினால் உண்டாகக்கூடிய ஏர். அப்ப கீழே ஏர் தலைக்க வேணும்னு ஒரு அடி கொடுத்துருக்குறாங்க, மேல மேலி பெருக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலினா இந்த ஏற்கலப்பையினூலாக எங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடி சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் மேலி பெருக வேணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க நாடு தலைக்க வேணும். ஸோ நாடுக்கு நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்கல, ஏதோ ஒரு நாடு நீங்கள் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நல்ல மழை பெய்யணும். ஸோ அவங்களுக்கு மழை நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு போகம் நல்லா இருக்கும். ஸோ 3 போகங்கள் எப்பயுமே விவசாயம் செய்யப்படும். அந்த 3 போகங்களுமே சிறந்த முறையில் விளைச்சல் கிடைக்கணும்னா நல்ல மழை இருக்கணும். அப்படியாக எங்களுக்கு நல்ல மழை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஏர். இந்த ஏர் பூட்டி இந்த கலப்பையினால் விழுந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா அதனுடைய செல்வ செழிப்போ அல்லது அதிலிருந்து உழவு தொழில் எங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடையணும், நல்ல விவசாயம் எங்களுக்கு கிடைக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்வதன் மூலமாக கடைசியாக சொல்கிறாங்க எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரு உலக மனப்பான்மை வேற இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி இதில் கேட்குறாங்க லாஸ்ட்டாக, என்னன்னா உலக மனப்பான்மை இதன் மூலமாக எவ்வாறு வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முழு விஷயமுமே பட்டி பெருகணும், பால்பாலை பொங்கணும், மேலி பெருக வேணும், மேதினியோர் வாழ வேணும். ஏன்னா இப்படி எல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா, அதை சொல்ல மாட்டேன், மேதினியோருங்கிற விஷயம் சொல்ல மாட்டேன், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும். ஏன்னா அப்போ பூமியில் உள்ளவர்கள் குறைவின்றி வாழணும்னு சொல்கிறது மூலமாக உலக மனப்பான்மை இதிலிருந்து எவ்வாறு வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்பாங்க. இப்போ நாங்கள் பாடலை பார்த்துட்டு வந்துடுவோம், பாடலுக்கான சந்தி பிரிப்பையும் பார்த்துட்டு வந்துடுவோம்.
ஸோ இங்கே சொல்லியிருக்கிறாங்க பட்டி பெருக வேணும் தம்பிரானே. ஸோ இங்கே பெருசாக இல்லை. பாட்பானை இந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சந்தி பிரிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் எவ்வாறு சந்தி பிரித்தல் அப்படிங்கிற ஒரு விதியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ரகர, இந்த நகர, அடுத்து இந்த லகரம், இதை மூண்டையும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்னு சொல்லுவோம், தோழமை எழுத்துக்கள். எந்த இடத்துல எல்லாம் இந்த ரகரம், அதாவது இந்த பெரிய ரகரம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த எழுத்து இந்த லகரமாகவோ அல்லது இந்த நகரமாகவோ, லகரம் என்றால் இந்த லானாவை சொல்கிறேன் பிள்ளைகள், நகரம் என்றால் இந்த ந சொல்கிறேன். ஸோ இந்த ர இந்த நவாவோ இந்த லவாவோ மாறும். அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு இங்கே பால்பானைன்னு வந்திருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இந்த டகரம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த நகரமாகவோ அல்லது இந்த கால் லகரமாகவோ மாறும். இது மூன்றும் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் தோழமை எழுத்துக்கள், இது மூன்றும் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் தோழமை எழுத்துக்கள். ஸோ எல்லா இடங்கள்லையுமே செயல்களில் எல்லா இடங்கள்லையுமே இப்படி தான் மாறும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பால்பானை பொங்க வேணும் தம்பிரானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வராது பிள்ளைகள். அடுத்து மேலி பெருக வேணும் தம்பிரானே, மேதினியோர் வாழ வேணும் தம்பிரானே. இதெல்லாம் சந்திப்பிரிக்க பெருசால் இல்லை. நாடு தலைக்க வேணும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே, ஏர் தலைக்க வேணும் தம்பிரானே, எல்லோரும் வாழ வேணும் தம்பிரானே என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை மறுக நாங்கள் பார்த்துட்டு பொருளுக்குள்ளே வரலாம். ஸோ முதலாவது நாங்கள் பார்த்தது எங்களுக்கு பட்டி பெருகணும். பட்டி பெருகணும் அப்படின்னா அந்த பட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பால் பானை பொங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு பாலும் அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய அரிசியும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும். அதனால் எல்லோரும் பசி தீர்ந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பால் பானை. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது மேலி பெருக வேணும் தம்பிரானே. மேலி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அந்த கலப்பையில் இருந்து வரக்கூடிய உழவு தொழில் மூலம் வரக்கூடிய செல்வம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும், மேலி பெருக வேணும். அடுத்து சொல்லப்படுது மேதினியோர் என்ன செய்யணும், வாழ வேணும் தம்பிரானே. மேதினியோர்னா பிள்ளைகள், மேதினியோர் என்றா பூமியில் உள்ளவர்கள். ஏன்னா பூமியில இருக்கக்கூடிய அனைவருமே என்ன செய்யணும்னா நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேதினியோர் வாழ வேணும் தம்பிரான், தலைக்க வேணும் தம்பிரானே என்ன சொல்லலாம். அடுத்து சொல்லப்படுது நாடு தலைக்க வேணும் தம்பிரானே. தலைத்தல் என்றா என்ன பிள்ளைகள்? தலைத்தல் தலைத்தல் செழித்தல். ஏன்னா செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொல்றாங்க. நாடு செழிப்பாக எங்களுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாடு தலைக்க வேணும் தம்பிரானே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே. எங்களுக்கு நல்ல மழை கிடைக்கணும், மும்மாறி பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 போகங்கள் பயிரிடுறாங்க. ஸோ ஒரு இடத்துல 2 போகங்கள், ஒரு இடத்துல 3 போகங்கள் பயிரிடுவாங்க. அவ்வாறாக போகங்கள் தலைந்து எங்களுக்கு செல்வம் கூடுதலாக இருக்கணும். அடுத்து ஏர் தலைக்க வேணும் என்று சொல்றாங்க. ஏர் என்று சொல்றது பிள்ளைகள், ஏர் பூட்டி செய்யக்கூடிய உழவு தொழில் எங்களுக்கு நல்லா வளர்ச்சி காணணும், எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடைசியா சொல்லுவாங்க. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பாடல். சோ இந்த பாடல் எல்லாத்துக்கும் கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? ஓகே, thank you. யாரோ மெசேஜ் போட்டிருக்கீங்க சார், எங்கட புக்கில் மேதினியோ 2 ஒன்று இல்லாமல் இருக்குது. அப்படி ஒன்று இல்லையா பிள்ளைகள்? கொஞ்சம் பாருங்க புக்கில் மேதியோன்னு 2 இல்லையா? இல்லை சார். ஓகே ஓகே. உங்களோட அந்த புக் கொஞ்சம் பிள்ளைகள் நிறைய எழுத்து பிள்ளைகள், நிறைய சொற்பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. மேதினியோருங்கிறது இருக்குது இந்த பாடலில் வர வேண்டிய ஒரு சொல். ஸோ அதையும் எட் பண்ணிக்கிறங்க, உலகத்தில்லோர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுக்கான பொருளை நான் மறுக்க வாசிக்கிறேன். ஸோ இந்த டியூட்டை நான் மெயின் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், பார்த்துக்கலாம். பிறகு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு நோட் ஷேர் பண்ணுவேன். ஓகே. முதலாவது சொல்கிறாங்க சிவபெருமானே மாடுகளை அடைத்து வைக்கும் பட்டியினுள் மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிதான் பட்டி பெருக வேணும் தம்பிரானே அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பால்பானை அப்படிங்கிறப்ப பசும்பாலும் அரிசியும் கிடைத்து பால் பொங்கல் பொங்குவது ஓங்க வேண்டும் என்று சொல்றாங்க. எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு அது தலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது மேலி பெருக வேணும் அப்படிங்கிறப்ப கலப்பையினால், அதாவது இந்த உழவு தொழிலினால் கிடைக்கும் செல்வம் எங்களுக்கு பெருகணும். அப்ப நீங்க மேலி என்று கேட்கிறப்ப பிள்ளைகள் எங்களுக்கு என்னத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கலப்பையினால் வரும் செல்வம் தான் மேலி என்று சொல்லப்படுதே ஒழிய இங்கு அவர்கள் கலப்பைய சொல்லல. ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. மேலி பெருக வேணுங்கிறது கலப்பை தொழிலினால் உண்டாகக்கூடிய செல்வத்தை தான் சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஒரு முறை
இந்த பேப்பர் ஏதோ ஒரு டேர்மில் இருக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒன்றில் வந்து இது வந்துருந்துச்சு இந்த வினா. ஸோ மேலிங்கிறது கலப்பையினால் ஏற்படக்கூடிய செல்வம். ஓகே, அடுத்து நாடு தலைக்க மேதினியோர் வாழ வேண்டும் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் உள்ளோர் அல்லது இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா குறைவின்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டில் உள்ளோர்கள் குறைவின்றி வாழ வேண்டும் சொல்லி அடுத்து சொல்றாங்க. அது நாடு தலைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. காலம் தவறாது மழை பொழிய வேண்டும் அப்படிங்கிற வாஷ்யம் வந்து என்னது, நல்ல மழை பெய்ய வேண்டும், ஏர் தலைக்க வேண்டும்னு கடைசியாக முடிக்கிறாங்க. இதனால் ஏற்பூட்டி செய்யும் உழவு தொழில் சிறக்க வளர்ச்சி அடைய வேண்டும், உலக மக்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் தம்பிரானேன்னு சொல்லி இதற்கு நீ அருள் செய்வாயாக என்று சொல்லி எங்களுக்கு முடிக்கிறாங்க. இதுதான் முதலாவது பாடல். ஓகே, நாங்கள் இரண்டாவது பாடலுக்குள்ள போகலாம் பிள்ளைகள். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிடுவோம். வரையும் பின்வரும் செய்யுள் பகுதியை வாசித்து அவற்றின் கீழே காணப்படக்கூடிய வினாக்களுக்கு விடைதருகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பாடலில் கலப்பையை குறிப்பனவாக அமைந்துள்ள 2 சொற்கள். ஸோ மேலின்னு சொல்லலாம், ஏர்னு சொல்லலாம். ஆனால் எக்குரேட்டானது வந்து ஏர் மட்டும்தான். மேலிங்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஏன்னா இதுவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். பட் மேலிங்கிறது கலப்பையினால் வரக்கூடிய செல்வச் செழிப்பை தான் இங்கே குறிப்பிடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து விவசாயியின் பரந்த நோக்கு இப்பாடல் எவ்வாறு புலப்படுகிறது? ஸோ இது ஒரு கேள்வியாக வந்திருக்கேன்னா, பரந்த நோக்கம் நாடு வளர வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உழவு தொழில் சிறக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பரந்த நோக்கம் எங்களுக்கு வெளிப்படுறதாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இவ்வாறாக எங்களுக்கு நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இந்த ஃபுல் பாடலையும் பார்த்துட்டு இருக்கிற வினாவிடைக்குள்ளே வருவோம். ஸோ இரண்டாவது பாடல் அருவி வெட்டும் பாடல். ஸோ அருவி வெட்டுதல் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? யாராவது அருவி வெட்டுறது பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் படங்களில் இல்லாட்டி நேரடியாக சிலர் பார்த்துருக்கலாம், சிலர் படங்கள்லையோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு அருவி வெட்டுறது பார்த்துருக்கக்கூடும். ஸோ இங்கே அருவி வெட்டுகின்ற பாடலின் மூலமாக வயலில் முற்றி விளைந்த நெல்லினை வெட்டி எடுக்கும் போது ஆண்களும் பெண்களும் அயர்வு நீங்கி சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பொருட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்று சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்காகவும், ஸோ எங்களுடைய கலை கலாச்சாரத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் முகமாகவும், எங்களுக்கு என்ன சோம்பல் இருக்கக்கூடாது எப்பயுமே, அப்படியே இருக்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்டார் பாடல்கள் கூடுதலாக படிக்கிறாங்க. ஸோ அப்படியாக சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் அயர்வு நீங்கி வேலை செய்யவும் எங்களுக்கு இந்த நாட்டார் பாடல்கள் படிக்கிறாங்க. ஆகவே அறிவு வெட்டுகின்ற பொழுது அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டார் பாடல்கள் படிப்பது உண்டு. இப்பாடல்கள் வயலில் கூட்டமாக வேலை செய்வோர் பாடுவது வளமை. ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் அப்படியே கூட்டமாக வேலை செய்வாங்க. இப்போ போன வீக் வந்த தங்கலான் படத்தில் கூட ஒரு அருவி வெட்டுகின்ற பாடல் வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்தா அது கேட்டிருக்க கூடும். ஸோ யாராவது பார்த்தீங்களா பிள்ளைகள்? அந்த படத்தில் அருவி வெட்டுகின்ற பாடல் ஒன்று இருக்குது. தங்கலான் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு அது தெரியும். பார்த்துரு. ஓகே, அப்போ அதில் இருக்க ஒரு அருவி வெட்டுகின்ற பாடல். அப்போ அருவி வெட்டு பாடல்களில் வெரி குட். ஓகே, அறிவெட்டு பாடல்களில் அவ்வளவு பிரதேச மொழி வழக்குகளும் நம்பிக்கைகளும் தொழில்சார் பொருட்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கும். அப்போ இங்கே நாங்கள் தொழிற்சார் பொருட்கள் என்ன, அந்த தொழிற்சார் பொருட்களை எவ்வாறு தயார் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாடலை ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? ஸோ மேலே உள்ள பாடலை மட்டும், கீழே உள்ளது வேண்டாம், மேலே உள்ளதை மட்டும் ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல், அதன் பிறகே புல்லு தொடர்ந்து வருமா போல், சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருமா போல், செங்கால் நாரையினம் மேய்ந்து வருமா போல், சினந்தருவி வெட்டும் இளந்தாரி மாறை, கண்ணொரு படாமற் காரும் ஐயனாரே. வெரி குட். அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இங்கே ஐயனார் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வேண்டுவதாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஐயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? ஐயனார் பார்த்துருக்கீங்களா, இல்லாட்டி அவங்கள நான் உங்களை காட்டணுமா? ஐயனார் கோயில் இருக்கு சார், கண்டு போயிருக்கிறேன். ஓகே, நான் காட்டுறேன். அப்ப வெயிட். ஓகே, இவர் தான் அந்த ரொம்ப பயங்கரமா இருப்பாரு, பயந்துறாங்க. ஓகே, இவரை தான் நாங்கள் சொல்லுவோம் ஐயனார் என்று சொல்றாங்க. ஸோ இந்த ஐயனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியலோடு ஒரு கலந்த ஒருத்தர். இந்த இப்போ கிராம தெய்வங்கள் பற்றி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஆரம்பகால சங்க காலத்தில் இருந்து தற்காலம் வரை 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து தற்காலம் வரைக்கும் இந்து சமய மக்கள்களால் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியாது. எப்படி என்றா, ஆரம்ப காலங்களில் நல்ல வீரதீரமாக அல்லது ஊருக்கு ஒரு நல்ல மனிதனாக இருந்த
ஒரு நபர் என்ன செய்வார் அப்படின்னா பிற்கால பகுதியில் மக்களால் கடவுள் மாதிரி வச்சு பார்க்கப்படுவாங்க. அப்போ அப்படி கடவுள் மாதிரி வச்சு பார்க்கப்படுகின்றப்ப ஊர் எல்லைப்புறங்களில் நடுகள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு மேம்பட்டு வந்துச்சு. அப்படின்னா அது அவருடைய நினைவாக ஒரு கல்லை நாட்டி அவர் அந்த கல்லில் வந்து அவருடைய பெயரை வந்து பதிச்சு வைப்பாங்க. அப்போ ஐயனார், முனியாண்டி, வீரப்பன், வீரன் இப்படின்னு சொல்லி கிராம தெய்வங்களினுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட தெய்வ வழக்கில் வந்தவங்க தான் இங்கு சொல்லப்படுகின்ற அந்த ஐயனார் என்று சொல்றவரும். ஐயனார் அப்படிங்கிறவர் ஒரு ஊர் தெய்வம், ஊர் எல்லைப்புறத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்போ இவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அருவி வெட்டுகின்ற பிரதேசத்தில் ஒரு காவல் தெய்வமாக இவங்களை வச்சு காக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் கையில் வந்து அந்த தண்டாயுதம் என்று சொல்லக்கூடியதும் கூடுதலாக அந்த வாள், பெரிய வாள் வச்சிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாய்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ கட்டாயமாக அவர்கிட்ட நாய் இருக்கும், ஏன்னா வேட்டை அப்படிங்கிறதுனால வேட்டைக்காக போகக்கூடிய ஒரு நாய் இருக்கும். ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை சொல்கிறாங்க ஐயனார் என்று சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட என்னத்தை வேண்டி கேட்குறாரு என்று சொன்னால் எங்களுக்கு வந்து நாவூறு படாமல் பாதுகாக்கணும் என்று சொல்கிறாங்க. நாவூர்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? நாவூர் என்றா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆளை பற்றி புகழ்ந்து வாயால ஒருத்தரை சொல்லும் போது ஒருத்தரை வந்து நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா, இல்லாட்டி சின்ன பிள்ளைகள் அதிகமாக சொல்லுவாங்க கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணு வச்சல் அந்த மாதிரியான வகைப்படுத்துவாங்க. வாயால் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்ணு பட்டு போயிடும், அவங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கிராமிய மக்களினுடைய வாழ்வியல் அம்சம் இதில் காட்டப்பட்டிருக்குது. அவங்களுடைய நம்பிக்கை தான், அப்படி ஒன்று நடக்குமான்னு தெரியாது, பட் ஒரு நம்பிக்கை. அப்படி இவர்கள் அந்த அருவி வெட்டுகின்ற பொழுது சினந்து அருவி வெட்டுகிறார்கள். சினந்துன்னு சொன்ன பிள்ளை மிக மிக வேகமாக மிக அழகாக அவருடைய அருவி வெட்டுகின்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு யாராவது எவ்வளோ அழகாக அருவி வெட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் பார்க்கலாம் எவ்வாறு இவர்கள் அருவி வெட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பல விடயங்களை ஒப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. அப்போ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது அதில் சந்திப்பு இருக்கிறதுக்கு பெரும்பாலும் இல்லை. ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல், அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல், சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருமா போல், செங்கால் நாரை இனம். அப்போ இந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் அரை உயிர் என்று சொல்லுவோம். அதாவது யகர மற்றும் வகரங்கள் அரை உயிர் என்று சொல்லுவோம். எந்த இடத்துல யகர வகரங்கள் இவ்வாறு வருதோ அது டிரெக்டாக என்னவா தெரியும் என்றால் உயிரெழுத்தாக தெரியும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இங்கே இனம் என்று தெரிஞ்சிருக்குது. அப்போ செங்கால் நாரை இனம் மேய்ந்து வருமா போல் சினந்து அருவி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சினந்து அருவின்னு இருக்குது. அவங்க இது எங்களுக்கு சந்திப்பிரியும். சினந்து அருவிங்கிறப்ப எங்களுக்கு உயிர்மை என்ற விதி நாங்கள் இங்கே பயன்படுத்துவோம். யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளுங்க, அதனுடைய விதிமுறைகள் பற்றும் பார்ட் 1 பார்ட் 2 2 போட்டிருக்கிறேன். ஸோ இத் என்ற எழுத்தானது எங்களுக்கு த என்ற எழுத்தானது 2ஆக பிரியும். அதாவது இத் என்ற மெய்யெழுத்தாகவும் என்ற உயிரெழுத்தாகவும் பிரிக்கும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தென்ற மெய்யெழுத்து நிலைமொழி ஈற்று, அதாவது முதல் சொல்ல முதல் பக்கமும் 2வது பக்கமாக வருமொழி என்று சொல்லுவோம். ஸோ சினந்த் அப்படின்னு இருக்கும் பிள்ளைகள். இங்கே நாங்கள் வல்லினமைகள், அதாவது மெய்யெழுத்துக்களை 3ஆக வகைப்படுத்துவோம். கசட தப்பற அப்படின்லாம் வகைப்படுத்தும். அதில் கசட தப்பற கஞ்சன நம்மன எரளவளல்ல முதலாவது இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் 6ம் என்ன செய்யாதுன்னா சொல்லினுடைய ஈற்றெழுத்தா இப்படி மெய்யெழுத்தா வராது. அப்படி வருது என்றால் அது கட்டாயமாக உகரம் சேர்ந்து தான் வரும். ஆகவே அதன் அடிப்படையில் இங்கே சினந்து அப்படின்னு வரும். இதில் பிரிஞ்ச இந்த அகரம் என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த பக்கமாக அருவி என்று சொல்லி வரும். ஸோ சினந்து அருவி வெட்டும் இளந்தாரி மாறை. ஸோ இளந்தாரி, அப்போ நேற்று கூட நான் அந்த விஷயத்தை படித்து கொடுத்தேன். இளந்தார் மார் அப்படிங்கிற விஷயம் உண்டு, நான் படிப்பிச்சிருந்தேன் இண்டிவிஜுவல் கிளாஸில் ஒருத்தருக்கு. ஸோ இளந்தாரி மார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். மார் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரும்பாலாக நாட்டு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். நாங்கள் அந்த கல் பன்மை விகுதின்னு சொல்லுவோம். கல் மற்றும் மார் அப்படிங்கிறது பன்மை விகுதிகள். அப்போ நாங்கள் வந்து இளந்தாரிகள் என்று சொல்லுவோம். ஆனால் நாட்டுப்புற மக்கள் இளந்தாரி மார் என்று சொல்லுவாங்க, கிராமியப்புற மக்கள் இளந்தாரி மார் என்று சொல்லுவாங்க. ஆகவே இங்கே கிராமிய வழக்கு இந்த இளந்தாரி மாறை அப்படின்னு சொல்லி இளந்தாரிகள் இல்லாமல் இளந்தாரி மாறைன்னு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. கண்ணூறு படாமல் காரும் ஐயனாரே, பாதுகாப்பாயாக ஐயனாரே என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இவர்கள் எவ்வாறாக அருவி வெட்டி வருகிறார்கள் என்பதை நாங்கள் இந்த ஃபோட்டோ மூலியமாக நாங்கள் பார்ப்போம். ஸோ முதலாவது சொல்கிறாங்க ஆற்றோடு இன்னொரு ஆறு, அதாவது சொல்லாங்க ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆறோட இன்னொரு ஆறானது எவ்வாறு கலந்து வருமோ
அதுபோல இவர்கள் அருவி வெட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பெருகியோடும் ஆற்று நீரானது அலைகளினால் அல்லல் பட்டு வருவது போல. அப்போ ஒரு ஆறு இன்னொரு ஆறோட கலந்து என்ன பார்த்தீங்கன்னா அலைகள் எல்லாம் உருவாகி எவ்வாறு அலைந்து வருதோ அது மாதிரியாக இவர்களுடைய வருகை இருக்குது. ஏன்னா ஒரு ஆற்று நீர் எப்படி வருமோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்று நீர் வருவது போல அவ்வளவு ஆண்கள் இங்கே அருவி வெட்டி வருகிறாங்க. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 தான். ஓகே, இங்கே காட்டப்பட்டிருக்கிறது நான் 2 பேரை தான் காட்டியிருக்கிறேன். பட் ஒரு ஆற்று வெள்ளம் வருகின்ற பொழுது எப்படி வருமோ அது மாதிரியாக இங்கே நிறைய ஆண்கள் அருவி வெட்டி வருகிறார்கள் என்பதுதான் இங்கே சொல்லப்படுது. முதலாவது விஷயம் விளங்குனிச்சா பிள்ளைகளுது? முதலாவது விளங்குனிச்சா விஷயம்? விளங்கலைன்னா சொல்லுங்க, நான் பாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். வெயிட், நான் எதுக்கும் உங்களுக்கு வெயிட், நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். சார் அயர் விலங்குல பிளேயர் விலங்குல அயர்வு அயர்வா பிளேயர் விலங்குல என்னது சொல்றீங்க? அயர்வுன்னு அயர்வுன்னு சொன்னா என்ன சார்? ஸோ அயர்வுனா கொஞ்சம் கொஞ்சம் டல்லான மாதிரி. ஏன்னா அயர்ந்து போறேன் அப்படி கொஞ்சம் டல்லாயிட்டேன் அப்படிதான் அந்த அயர்வு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சொல். சரியா? கொஞ்சம் எனக்கு வந்து உடல் அயர்வா இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியானது ஒரு சொல் தான் இது. உடல் அயர்வுன்னு சொல்றது. அயர்வு நீங்குதல்னா எங்களுடைய களைப்பு. ஓகே, களைப்புன்னு சொல்லலாம் ஒத்துக்கிறது கிட்டத்தட்ட. சரியான கிளியரானது ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஃபோட்டோ போடுவோம் நாங்கள். ஓகே, கிட்டத்தட்ட இப்படி நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. இது அருவி வெட்டுகின்றது இல்லை, அதை தூக்கிட்டு வரது தான். பட் இப்படி நெடுக்காலுமே நிறைய பேர் வந்து அருவி வெட்டுகின்ற பொழுது ஆற்று நீரில் அலை வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் கிளியர் அப்படின்னு. ஸோ இவ்வளோ பேர் வெட்டுறதில்ல, அந்த இவ்வளோ நிறைய பேர் இப்படி அருவி வெட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. அது ஆற்று நீர் அலைந்து வருவது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2வது என்ன பிள்ளைகள் சொல்றாங்க? ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல் அதன் பிறகு என்ன வருதாம்? புல்லும் தொடர்ந்து வருமா போல். என்ன சொல்றாங்க? புல்லும் என்றால் புல்லெண்டா என்ன பிள்ளைகள் அர்த்தம்? புல்லெண்டா பறவை. வெரி குட். புள்ளினங்கள். என்ன புள்ளினங்கள் அப்படின்னு சொல்றது? பறவை இனங்கள். நிறைய பறவை இனங்கள் வந்து அலைந்து வந்த. நான் இங்கே ஒரு பறவை இனம் தான் காட்டிருக்கிறேன். பட் பறவைகள் வந்து அதிகமாக பறந்து வந்தால் எவ்வாறு இருக்குமோ அது மாதிரியாக இங்கே அருவி வெட்டி கொண்டு வருகிறார்கள். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு விளங்குமா இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த பறவைகள் பறந்து வரும். இவ்வாறு பறவைகள் எவ்வாறு பறந்து மிக வேகமாக வருமோ அதுபோல இங்கு அருவி வெட்டக்கூடியவர்கள் மிக வேகமாக அவங்க வர்றாங்க. அவ்வளவு அழகாக மற்றும் வேகமாக. 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, பறவை இனங்கள் பறந்து வர்றது அழகாகவும் இருக்கும், அதே நேரம் மிக வேகமாகவும் பறந்து வந்துடும். ஸோ 2 விஷயத்தை சொல்றதுக்காக இவங்க சொல்றாங்க அந்த புள்ளினங்கள் பறந்து வர்றது மாதிரி அங்க என்ன செய்யறாங்க? அருவி வெட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பிள்ளைகள், அடுத்து சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, சேற்றோடு வெள்ளம் தெளிந்து வருமா போல். அப்படின்னா பிள்ளைகள் சேரோட என்னதான் செய்யணும் சொன்னா, இந்த வெள்ளம் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டப்பட்டிருக்குது. வெள்ளம் எப்படி வரும் என்று சொன்னா, கீழே இருக்கக்கூடிய சேறு, குப்பைகள், கற்பாறைகள், களிமண் எல்லாத்தையுமே அவ்வாறு அள்ளி கொண்டு வரும். அவ்வாறு அள்ளி கொண்டு வருகின்ற பொழுது அது நெடுந்தூரத்துக்கு அப்படி அள்ளி கொண்டு வராது. அது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் போன பிற்பாடு அதனுடைய சேறு எல்லாத்தையுமே கீழே படிய விட்டுட்டு மேல் பகுதி என்ன செஞ்சுன்னா தெளிந்த நீரோடையாக வரும். அவ்வாறு தெளிந்த நீரோடையாக வர்ற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். என்னன்னா, சேற்றில் உள்ள இடங்களில் உள்ள எல்லா வெள்ளத்தையும் தெளிந்து வருவது. சேற்றில் உள்ள இடங்களில் ஆற்று வெள்ளம் சென்றாலும் தெளிவு பெற்று வருவது போல இவங்க வர்றாங்க
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெளிவு பெற்றுங்கிறது வந்து கொஞ்சம் கலக்கம் இல்லாமல் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இங்கே என்ன காரணத்துக்காக அது சொல்லப்பட்டிருக்குங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு சுவரம்ல தான். ஏன் இந்த சேற்று வெள்ளம் சொல்லப்பட்டிருக்குது? அவங்களுடைய தெளிவை காட்டுதா இல்லாட்டி அவங்களுடைய அந்த மனப்பாங்கை காட்டுதான்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆசிரியர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு வெள்ள நீரானது செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அந்த கரைசல்களை அந்த குப்பைகளை எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போகும். ஆனால் அது கொஞ்சம் தூரம் போறப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் தெளிவாக போகும். அது மாதிரியாக இந்த அறிவு வெட்டுகின்றவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற சொல்லப்படுது. முதலாவது, ஆற்றோடு இன்னொரு ஆறு கலந்து அலைகளை எவ்வாறு எழுப்பிக் கொண்டு வருமோ அது மாதிரியாக வருகிறார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பறவை இனங்கள் எவ்வாறு பறந்து வருதோ அந்த மாதிரியாக அறிவிட்டு வருகிறார்கள். மூன்றாவது விஷயம், சேற்று வெள்ளம் எவ்வாறாக ரொம்ப தூரம் போன பிறகு தெளிவாக வருமோ அது போல வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாலாவது விஷயம் சொல்றாங்க என்னன்னா, செங்கால் நாரை இனம் மேய்ந்து வருமா போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது செங்கால் நாரை இனம் இல்லை, கொஞ்சம் நான் நாரை எடுத்தேன். பட் வந்தது வந்து இப்படிப்பட்ட ஒரு நாரை தான். ஸோ நாங்கள் செங்கால் நாரை இனம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருக்குமா இருக்கும். வெயிட். ஓகே, இருக்குது. ஓகே, இதுதான் செங்கால் நாரை இனம் என்று சொல்லுவாங்க பிள்ளைகள். ஸோ இந்த உங்களுக்கு விளங்குமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சிவந்த கால்களையுடைய அந்த நாரை இனம் மேய்ந்து வருமா போல். ஸோ நான் இங்கே பறந்து வரதான் காட்டிக்கிறேன். நான் செங்கால் நாரை இனம் மேய்ந்து எவ்வாறு மெதுமெதுவாக வருமோ அப்படியாக அவருடைய அழகு இந்த இடத்துல சிறப்பிக்கப்பட்டிருக்கு. செங்கால் நாரை இனமானது எவ்வாறு மெதுவாக, ஸோ இங்கே இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இங்கே காட்டப்பட்டிருக்க ஒரு ஃபோட்டோ, செங்கால் நாரை இனம் எவ்வாறு மேய்ந்து வருமோ இப்படியாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அருவி வெட்டி வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது அடுத்த வரையும் சரி. அடுத்து, சினந்தருவி வெட்டும் இளந்தாரி மாறை. என்ன பிள்ளைகள் சினந்தருவி என்றால்? சினந்தருவி அழகான. ஓகே, வேற ஒரு அடி சொல்லலாம். சினந்து நான் கூட சொன்னேன். சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் வேகமாக. வெரி குட். வேகமாக சுறுசுறுப்பாக என்று சொல்லக்கூடிய அடிகள். ஸோ சினந்து அருவி வெட்டும் இளந்தாரி மாறை வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்க அருவி வெட்டிக்கிட்டு வராங்க. ஸோ எனக்கு காட்டப்பட்டிருக்கு கீழே. அப்படிப்பட்ட இந்த இளந்தாரி மாறு என்று சொல்றது ஒரு அந்த அடி விளங்குது. அப்படி இளந்தாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இளந்தாரி இளைஞர்கள். வெரி குட். இளமையுடையவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் என்ன செய்யறாங்க என்று சொன்னா மிக வேகமாக வெட்டிக்கிட்டு வர்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த அருவியை வெட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த இளந்தாரிமாருக்கு என்ன பற்றக்கூடாதுண்டா, கண்ணூறு படாமல் காரும் ஐயனாரே, பாதுகாத்து கொள்வாய் ஐயனாரே. இவங்களுக்கு கண்ணூறு பற்றக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு குற்றமும் நிகழ்ந்து விடக்கூடாது. அவங்களுக்கு கண்ணூறு பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சுகம் இல்லாமல் போகலாம். ஏன்னா கை கால் விளங்காமல் போகலாம். இப்படியான பல பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த நாள் வேலை செய்யாமல் போகலாம். அப்போ இப்படியாக எந்த பாகுபாடும் நடந்துராம நீதான் எங்களை பாதுகாக்கணும் ஐயனாரே என்று சொல்லி அவங்களோட பாடல் ஒன்று படித்து கேட்கிறதாக இந்த பாடல் அடம்பிஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பார்க்கலாமா இருக்க பாடலை. ஒரு ஆறோட இன்னொரு ஆற்றி நீர் அலைகளை எழுப்பிக் கொண்டு வருவது போலவும், அதன் பிறகாக பறவை இனங்கள் தொடர்ந்து பறந்து வருவதைப் போலவும், சேற்று வெள்ளமானது மிக நீண்ட தூரம் சென்றாலும் கூட பின் தெளிந்து வருவது போலவும், செந்நிற கால்களை உடைய நாரை இனமானது அந்த உணவுகளை மேய்ந்து கொண்டு வருவதைப் போலவும் என்ன செய்கிறாங்கண்டா மிக வேகமாக இளைஞர்கள் அறிவெட்டி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எவ்வித தீங்கும் நடைபெறாமல் நீதான் பாதுகாக்க வேண்டும் ஐயனாரே என்று சொல்லி இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. ஸோ பிள்ளைகள் கிளியரா? மேல உள்ள இந்த பாடல் கிளியரா? ஓகே ஓகே. வெயிட் பிள்ளைகள், நிறைய பேர் மெசேஜ் போட்டுக்கிறாங்க, என்னன்னு பார்த்துக்கொள்றேன். புல்லெண்டா பறவை. ஓகே, அவ்வளோதான் போட்டிருக்கீங்க. ரெக்கார்டிங் போடுவீங்களா சார்? நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பிள்ளைகள், ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லா ரெக்கார்டிங் கிடைக்காது. ஃப்ரீ கிளாஸ் ரெக்கார்டிங் மட்டும் நான் யூடியூப்பில் போடுவேன். ஸோ அதுவும் ஃபுல்லாக போட மாட்டேன், ஆஃப் தான் போடுவேன் பிள்ளைகள். ஸோ கிளாஸ்க்கு ஜாயின் ஆகிறவங்களுக்கும் பாவமே, அதனால் ஆஃப் தான் போடுவேன். ஸோ அப்படி இல்லைண்டா உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ எங்களோட பெய்ட் கிளாஸ் இருக்குது. மந்த்லி வந்து 800 தான் இருக்கும் பிள்ளைகள் உங்களோட கிளாஸ் ஃபீஸ். அதே மாதிரி அடுத்த February மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள்
அதுக்கான ஒரு 30 நாள் அடங்கிய ஒரு கோர்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. 4 மாதம் அந்த கோர்ஸ் நடக்கும். வீக்கில் வந்து 3 நாள் நடக்கும். வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிற 3 நாளில் 9:45 11 மணி மட்டும் கிளாஸ் நடக்கும் பிள்ளைகள். ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின்ட் ஆகிறவங்க இந்த மெயின் குரூப்லையும் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி வேறு குரூப்பும் இருக்குது. ஜாயின்ட் ஆகிறவங்க ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. ஸோ அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ கட் ஆகும் பிள்ளைகள் மறுபடியும் ரீஜாயின்ட் ஆகுங்க.